என் பெயர் மீரா. இன்று நான் அமைதியாக என் வீட்டின் முன் அமர்ந்திருக்கிறேன். மாலை காற்று மெதுவாக என் முகத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. என் மடியில் என் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமைதியை நான் எளிதாகப் பெறவில்லை. நான் 10 வயதில் இருந்தபோது எங் அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்துவிட்டார்கள். அதன் பிறகு என் உலகம் ஒரே மனிதருக்குள் சுருங்கியது. என் அன்னபூரணி பாட்டி. அவர் வயதானவராக இருந்தாலும் தினமும் வயலில் வேலை செய்து என்னை வளர்த்தார். அவர் கொடுத்தது உணவு மட்டும் இல்லை, பாதுகாப்பு, அன்பு, வாழ்க்கையை புரிந்துகொள்ளும் அறிவு. ஆனால் நான் இளமையாக இருந்தேன். நண்பர்கள், சிரிப்பு, வெளியே செல்வது, அவைதான் எனக்கு முக்கியம். மீரா, வாழ்க்கை எளிதல்ல, கவனமாக இரு என்று பாட்டி எச்சரிப்பார். நான் சிரித்து விடுவேன். ஒரு நாள் பாட்டி என்னிடம் சொன்னார், நான் உனக்கொரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அவன் பெயர் சரவணன். சரவணன் ஒரு தச்சர். மெதுவாக பேசுவார். கோபம் தெரியாது. உழைப்பாளி. நான் அதிகம் யோசிக்கவில்லை. பாட்டி நம்பினால் போதும் என்று நினைத்தேன். திருமணம் நடந்தது. சின்ன விழா, ஆனால் நிறைந்த பாசம். திருமணத்திற்குப் பிறகு நாங்கள் கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய வீட்டில் குடியேறினோம். காலை சரவணன் வேலைக்கு செல்வார். நான் வீட்டு வேலை பார்த்தேன். இரவில் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். அவர் எப்போதும் கேட்டார், இன்று உன்னாள் எப்படி போச்சு? அந்த கேள்வியில் இருந்த அன்பை நான் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. 2 ஆண்டுகள் இப்படி அமைதியாக சென்றது. ஒரு நாள் சரவணன் சொன்னார், நமக்கு நகரத்தில் நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, சம்பளம் அதிகம். என் கண்கள் ஒளிந்தது. நகரம், புதிய வாழ்க்கை, பெரிய கனவுகள். நாங்கள் நகரத்துக்கு மாறினோம். முதலில் எல்லாம் அழகாக இருந்தது. ஆனால் சில மாதங்களில் நான் மாற ஆரம்பித்தேன். புதிய நண்பர்கள், பிரகாசமான ஆடைகள், பார்ட்டிகள். நான் என்னை மற்ற பெண்களுடன் ஒப்பிட்டேன். நானும் இப்படித்தான் இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு நாள் நான் சரவணனிடம் சொன்னேன், எனக்கு ஒரு விலை உயர்ந்த பட்டுச்சேலை வாங்கித் தாருங்கள். அது மிகவும் விலையுயர்ந்தது. அவர் சற்று அமைதியாக இருந்தார். பிறகு சிரித்தார். உனக்கு சந்தோஷம் என்றால் போதும். அவர் தனது கனவுகளை விட்டார். நான் என் ஆசையை பிடிவாதமாக பெற்றேன். நாட்கள் கடந்தன. அவர் வேலை, நான் பாட்டி. அவர் சோர்வு, நான் சிரிப்பு. ஒரே வீட்டில் இருந்தோம், ஆனால் மனதளவில் தூரமாக இருந்தோம். ஒரு இரவு நான் ஒரு கிளப்ல பிரசாந்த் என்ற ஒருவரை சந்தித்தேன். அவர் அழகாக இருந்தார். அவரின் வார்த்தைகள் இனிமையாக இருந்தது. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றார். அந்த ஒரு வரி என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நான் சரவணனை மறந்துவிட்டேன். ஒரு நாள் ஒரு கடிதம் எழுதி வைத்தேன். நான் இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை போகிறேன். அதை விட்டுவிட்டு நான் சென்றுவிட்டேன். பிரசாந்துடன் வாழ்க்கை ஆரம்பத்தில் கனவு போல இருந்தது. ஆனால் ஒரு நாள் என் மார்பில் கடுமையான வலி. மருத்துவர் சொன்னார், உனக்கு கேன்சர். என் உலகம் உடைந்தது. பிரசாந்த் சில நாட்கள் வந்தார். பிறகு அவர் போய்விட்டார். ஒரு கடிதம் மட்டும் என்னால் இங்கே இருக்க பிடிக்கவில்லை. அது நான் எழுதிய வார்த்தைகள் போலவே இருந்தது. நான் அழைத்தேன் என் பாட்டியை. அவர் வந்தார். அவருடன் சரவணனும் வந்தார். என் கண்கள் நீர்த்தது. சரவணன் என்னை பார்த்தார். எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் என் கையை பிடித்தபோது அவர் இன்னும் என்னை காதலிக்கிறார் என்று புரிந்தது. அவர் என் சிகிச்சைக்காக எல்லாவற்றையும் விட்டார். நான் மெதுவாக குணமடைந்தேன். நாங்கள் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பினோம். அந்த மண்ணின் மணம் இப்போது எனக்கு சொர்க்கம் போலிருந்தது. புதிய வாழ்க்கை. ஒரு நாள் நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தேன். சரவணன் சிரித்தார். பாட்டி அழுதார். என் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது. இப்போது நான் புரிந்து கொண்டேன். பணம் வாழ்க்கையை அலங்கரிக்கும். ஆனால் அன்புதான் வாழ்க்கையை காக்கும். ஆசை கண்களை மூடும். ஆனால் உண்மை மனதை திறக்கும். நான் தவறு செய்தேன். ஆனால் எனக்கு 2வது வாய்ப்பு கிடைத்தது. உண்மையான காதல் நீங்கள் தவறு செய்தாலும் உங்களை விட்டுவிடாமல் காத்திருக்கும். ஒரு நாள் நீங்களும் உங்கள் உண்மையான வாழ்க்கையை கண்டுபிடிப்பீர்கள்.